1913 திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு பெண் பிறக்கிறாங்க. அவங்களுடைய பெயர் அன்னாள் தேவகிருபை. ஒரு ஆசிரியை அரசாங்க ஸ்கூல்ல வேலை செய்றாங்க. அவங்களுக்கு 19 வயதா இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் நடைபெறுது. கணவன் மனைவி சந்தோஷமா பொள்ளாச்சி மாவட்டத்துல குடி போறாங்க. 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க கணவர் ஹெட் மாஸ்டராகவும் இவங்க துணை தலைமை ஆசிரியாவும் வேலை செய்யறாங்க. காலங்கள் கடக்குது. கிறிஸ்தவ குடும்பம் தான். ஆண்டவருடைய கிருபையில முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது. சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷம் நீடிக்கல. அந்த குழந்தை பிறந்த உடனே மரித்து போயிருச்சு. 2வது ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது. சந்தோஷம் உண்டாகுது. ஆனா பிறந்த உடனே அந்த குழந்தையும் மறைச்சிருச்சு. துக்கம் அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளுது. காலங்கள் ஆகுது. 3வது குழந்தை பிறக்குது, இறந்துருச்சு. 4வது குழந்தை பிறக்குது, 4வது குழந்தையும் மரித்து போயிருச்சு. அந்த குடும்பத்துல சொல்ல முடியாத துக்கம், பாடு, பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள கசப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கணவன் அந்த மனைவி பார்த்து சொல்றாரு, நீ ராசி இல்ல, உனக்கு குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய பாக்கியம் கிடையாது, அதனால வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போற. இந்த வார்த்தை அந்த தாயாருடைய உள்ளத்தை உடைக்குது. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது போலவே ஆலயத்துக்கு போறாங்க. உள்ளம் உடைஞ்சு அழுகுறாங்க. முழு கண்ணீரை ஆண்டவர்கிட்ட செந்துறாங்க. என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆலயத்துல எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. அதற்கு பிறகு தேவன் கிருபையாக ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தார். அந்த குழந்தை மரிக்கல. 2வது ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தார், மரிக்கல. இப்படி 3 ஆண் குழந்தைகளையும் 3 பெண் குழந்தைகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த 3வது பெண் குழந்தையுடைய கடைசி பெண் குழந்தை நான் தான். இது என்னுடைய பாட்டியை குறிச்ச சாட்சியை தான் நான் சொன்னேன். என்னுடைய தாயாருடைய வழியில கிறிஸ்தவர்கள் தான். என்னுடைய தகப்பனார் தான் இந்து மதத்தை அவங்க சேர்ந்தவங்க. என்னுடைய வாழ்க்கையில நானும் வாலிப வயதில் ரட்சிக்கப்பட்ட போது அந்த தாயாருடைய ஜெபமோ என்னவோ தேவன் என்ன திருமணம் ஆனதற்கு பிறகு ஊழியத்திற்கு அழைத்தார். ஒருவேளை என்னுடைய பாட்டியவர்கள் உலக பிரகாரமா போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களோட சந்ததியில இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பார்த்திருக்க முடியாது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனையும் பாடுகளும் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி பாருங்க. கைவிடுவதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல.